Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு அஃபிஷியலான பப்ளிக்னுடைய ஒரு ஆன்சர் ஷீட் தான் பார்க்க போகிறோம். எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அண்ட் வந்து எந்த மாதிரிலாம் வந்து வேல்யூஷன்ஸ் வந்து நடக்கும், இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு எதனால் மார்க் குறைஞ்சிருக்குது, ஸோ அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அனலைசிஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா 2024 போன வருஷம் நடந்த ஒரு அஃபிஷியலான ஆன்சர் ஷீட் தான் இது, பப்ளிக்குடைய ஆன்சர் ஷீட். சரியா? ஸோ இதை வந்து நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு வந்து இந்த இதை சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேப்பரில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் அனலைசிஸை பார்ப்போம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 100க்கு 92 மார்க்ஸ் எடுத்துட்டாங்க. இந்த 8 மார்க் வந்து இவங்களுக்கு எப்படி குறைஞ்சது, என்ன ரீசன் அப்படின்றத இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போ உங்களுக்கு தமிழ் பேப்பர் பொறுத்த வரைக்கும், ஆன்சர் ஷீட் பொறுத்த வரைக்கும், ஆன்சர் ஷீட்டில் ஃபஸ்ட்டே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 4 படிவம் வந்து உள்ளே வச்சு தச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நூலக உறுப்பினர் படிவம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவம், மூணாவது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை படிவம், நாலாவது பணி வாய்ப்பு வேண்டி தன் விவர பட்டியல் நிரப்புதல். உங்களுக்கு வந்து கொஸ்டின்ல ஒரே ஒரு படிவம் தான் கேட்டிருப்பாங்க. சரியா? கேள்வி எண் 41 வந்து உங்களுக்கு இந்த படிவம் வந்து இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41ல் இது போன வருஷம் கொஸ்டின், 2024 கொஸ்டின். தமிழ்வேந்தன் என்பவரின் மகள் வான்மலர் அரசு உயர்நிலைப்பள்ளி விருத்தாச்சலம் கடலூர் மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு முடித்திருக்கிறார். அதே ஊரில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளியில் 11ஆம் வகுப்பு சேர விரும்புகிறார். தேர்வர் தன்னை வான்மலராக கருதி கொடுக்கப்பட்ட மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவத்தினை நிரப்புக. அப்ப மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப அதை தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இங்க ஃபில் பண்ணணும். ஸோ ரெண்டாவதா நமக்கு இந்த மேல்நிலை வகுப்பு இருந்துச்சு இல்லையா, அந்த படிவம் வந்து. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஸ்டின் நம்பர் போட்டணும். 41 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? கண்டிப்பாக கொஸ்டின் நம்பர் போடணும். மறந்துடாதீங்க. கொஸ்டின் நம்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். சரியா? ஸோ இங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ இதை வச்சு தான் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். வான்மலர், அப்புறம் பிறந்த தேதி, இது ஏதாவது ஒரு தேதி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேசிய இனம் இந்தியன், அதுக்கப்புறம் பெற்றோர் பெயர் வந்து தமிழ்வேந்தன், அதை கேள்வியிலே நம்ம கொடுத்துருந்தாங்க. சரியா? தமிழ்வேந்தன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் வீட்டு முகவரி வந்து நம்ம ஏதாவது ஒரு முகவரி வந்து கொடுத்துக்கலாம். இறுதியாக படித்து முடித்த வகுப்பு 10ஆம் வகுப்பு, பயின்ற மொழி தமிழ். இறுதியாக படித்த பள்ளியின் முகவரி அரசு உயர்நிலை பள்ளி விருத்தாச்சலம். சரியா? 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண், இது நம்மளுடைய விருப்பத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க வந்து நம்ம மார்க் வந்து போட்டுக்கலாம். கடைசியாக இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எத்தனை மார்க்குன்றது இங்கே நம்ம எழுதணும். இங்கே வந்து பதிவு எண், இங்கே நம்மளுடைய பதிவெண்ணை எழுதிடக்கூடாது. அந்த தப்பை தயவு செஞ்சு யாரும் பண்ணிடாதீங்க. உங்களுடைய பதிவெண்ணை எழுதிடாதீங்க. சரியா? இங்கே அரசு பொதுத் தேர்வு, அரசன்னு எழுதியிருக்காங்க பாருங்க. அரசு பொதுத் தேர்வு கரெக்டாக எழுதிருங்க. சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பதிவு எண், ஆண்டு வந்து 2024 2025 அப்படின்னு போட்டுக்கிறங்க. சரியா? அதுக்கப்புறம் கீழே வந்து மாற்றுச் சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளது, ஆம் இணைக்கப்பட்டுள்ளது. தாய்மொழி தமிழ், சேர விரும்பும் பாடப்பிரிவும் பயிற்று மொழி கணிதம் கணினி. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு ஆன்சருக்கு இப்படிதான் மார்க் வந்து அலாட் பண்ணுவாங்க. சரியா? மாணவ மாணவியரின் பெயர், தேதி ஏதாவது ஒரு தேதி. சரி, 500க்குள்ள ஏதேனும் ஒரு எண். அரசு உயர்நிலைப்பள்ளி விருத்தாச்சலம் கடலூர். இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த இதுக்கு ஃபுல்லா 2.5 மார்க்கு. இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக என்டர் பண்ணுறதுக்கு ஒரு 2.5 மார்க். ஆக மொத்தம் 5 மார்க். சரியா? இப்படி தான் வந்து உங்களுக்கு மார்க் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக கையொப்பம்ல உங்களுடைய சைனை போட்டுருங்க இந்த மாதிரி. இப்போ இதில் வந்து என்ன செய்யணும்னா இந்த ஒரு படிவம் தவிர மற்ற எல்லா படிவத்தையும் ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அடிச்சிடணும். இந்த அப்படி அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ மற்ற 3 படிவத்தையுமே இந்த மாதிரி ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி அடிச்சிடணும். அடிக்க மறந்துடாதீங்க. கொஸ்டின் நம்பர் போடவும் மறந்துடாதீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் மற்றது நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் 1 மார்க் இருக்கும். பகுதி 1ல் 1 மார்க்கு, மொத்தம் 15 1 மார்க் இருக்கும். இந்த 15 1 மார்க்கையும் ஒரே பக்கத்தில் எழுதிருங்க. ஒரே பக்கத்தில் எழுதி 15க்கு 15 அப்படியே ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணிடணும். நீங்கள் இதில் 15 out of 15 எடுத்துட்டீங்கன்னா மற்ற கான்செப்ட்ஸ் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். சரியா? ஸோ எழுதும்போது 1 மார்க் எழுதும்போது கண்டிப்பாக
கொஷின் நம்பர் மார்ஜினுக்கு வெளியில் கொஷின் நம்பர் போட்டிருக்கணும், மார்ஜினுக்கு உள்ள ஆப்ஷன் எழுதணும், ஆன்சர் எழுதணும். ஆப்ஷனுக்கும் ஆன்சருக்கும் நடுவில் ஒரு ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறங்க. சரியா? போட்டு அடுத்தடுத்த லைன் கோடு விடாமல் எழுதிட்டீங்க அப்படின்னா 15 out of 15 வாங்கிடுங்க. ஸோ லாஸ்ட்டாக முடிஞ்சவொன்னே ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு முடிச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது பகுதி 2ல் மொத்தம் நமக்கு 4 கேள்விகள் வந்து இதில் எழுதணும். நாம எவையேனும் 4, அதில் ஒன்று வந்து நமக்கு திருக்குறள் ஒன்று கேட்டிருப்பாங்க. சரியா? ஸோ அந்த கம்பல்சரி திருக்குறள் நம்ம எழுதணும். அப்படி எழுதும்போது திருவள்ளுவர் திருக்குறள் அப்படின்ற டாபிக் போட்டுக்கிறங்க. சரியா? ஸோ இதை வந்து கரெக்டாக 2 பேஜுக்கு அலாட் பண்ணி எழுதிக்கிறங்க. 2 கேள்வியை 2 பக்கத்துக்கு ஒரு பக்கத்துக்கு எழுதிக்கிறங்க. ஸோ 2 பக்கத்துக்கு இந்த 4 கேள்வி, அந்த 4க்குமே வந்து நம்ம தலைப்பு போட்டு எழுதுங்க. இந்த மாதிரி கேள்வி எண் 16 வந்து சிலையடை அணி கேட்டிருக்காங்களா? சரியா? ஸோ அது அப்புறம் இந்த விடைகளுக்கு ஏற்ற வினா அப்படின்றது விடைகளுக்கு ஏற்ற வினான்னு ஹெட்டிங் போட்டே எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் முழக்கத்தொடர்கள் லாஸ்ட் 21 வந்து திருக்குறள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கிறங்க. அடுத்து அதில் பிரிவு 2 வந்து எவையேனும் 5, மொத்தம் 5 கேள்விகள் நம்ம எழுதணும். இதுவும் வந்து நம்ம 2 பக்கத்துக்கு வந்து அலாட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த 5 கேள்வியை வந்து 2 பக்கத்தில் நீங்கள் அலாட் பண்ணி எழுதிக்கிறங்க. இதில் பகுபத உறுப்பிலக்கணம் 1, இலக்கண குறிப்பு 1, அதுக்கப்புறம் கலை சொல்லாக்கம் 1, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒன்று நம்ம எழுதிக்கலாம். சரியா? ஸோ அது போக ஏதாவது ஒரு 2 கேள்வி நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. எழுதும்போது இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு எழுதுனீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்து பகுதி 3. பகுதி 3ல் பிரிவு 1, 3ல் 2 எழுதணும். சரியா? 2 கேள்விகள். இந்த 3ல் ஏதாவது 2 கேள்விகள் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கிறங்க. இதில் வந்து நமக்கு பத்தி வினாக்கள் 1 இருக்கும். சரியா? இதில் அவங்களுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் தான். துணியை கையில் வைத்தவாறு ஆடுவார், ஆடுவார்னு எழுதுறதுக்கு பதிலாக ஆடுவர் அப்படின்னு போட்டாங்க. இது கண்டிப்பாக கேர்லெஸ் மிஸ்டேக் தான். இதனால தேவையில்லாமல் ஒரு அரை மார்க் போயிடுச்சு. சரியா? அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வினைத்தொகை மழை பெய்தது, இந்த உரை வினாவில் பெய்த மழை, இதை வந்து வினைத்தொகையாக மாற்ற சொல்லியிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் வந்து பெய் மழை. ஆனால் அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா மழை பெய்தது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதனால இங்கே ஒரு மார்க் போயிடுச்சு. சரியா? ஸோ 1.5 மார்க் வந்து இங்கேயே அவங்களுக்கு குறைஞ்சிருது. அடுத்து அதில் பிரிவு 2 சிறுவினாக்கள் கேட்பாங்க. கருணையன் எவையெல்லாம் அறியேன் அப்படின்ற இந்த கேள்வி இதில் 3க்கு 3 அப்படியே முழுசாக வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இது மனப்பாட பாடல், கண்டிப்பாக இது கம்பல்சரி கொஷினாக எழுதணும். 2 கொஷின் கேட்டிருந்தாங்க, 2 மனப்பாட பாடல். ஒன்று தென்னன் மகளே, இன்னொன்று வாளால் அறுத்து சுடினம். 2ல் ஏதாவது ஒன்று எழுதணும். இவங்க வந்து தென்னன் மகளே எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக ஹெட்டிங் போடுங்க எந்த செய்யுள் அப்படின்றது. அதே போல் ஆசிரியர் பேர் கண்டிப்பாக எழுதணும். அப்படி எழுதுனேன்னா ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அடுத்து இதில் வந்து பிரிவு 3 நமக்கு. இதில் பிரிவு 3 வந்து எவையேனும் 2 எழுதணும். இதில் அணி 1 இருக்கும், அழகிட்டு வாய்ப்பாடு 1 இருக்கும். இவங்க வந்து அணியில் இருக்காங்க. அணியில் குரலில் இந்த லீ பள்ளத்துக்கு வர லீக்கு பதிலாக குண்டுலி போட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு அரை மார்க் குறைஞ்சிருது. சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால இவங்களுக்கு மார்க் கம்மியாக இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் இது வந்து அழகிட்டு வாய்ப்பாடு. சரியா? இந்த அழகிட்டு வாய்ப்பாடுன்றது 3 மதிப்பெண் முழுமையாக வாங்கியிருக்காங்க. சரியா? அழகிட்டு வாய்ப்பாடுக்கு இப்படி தான் மார்க் அலாட் பண்ணுவாங்க. அந்த சீர்பிரித்து எழுதுறதுக்கு 1 மார்க்கு, அசை எழுதுறதுக்கு 1 மார்க்கு, அந்த வாய்ப்பாடு எழுதுறதுக்கு 1 மார்க். அதுக்கப்புறம் பகுதி 4ல் நமக்கு 5x5 25 மார்க்கு. இதில் 38வது கேள்வி நெடுவினா, தமிழர் மருத்துவ முறை அல்லது பெரியாரை துணைக்கோடல், இதில் 2ல் ஏதாவது ஒன்று. சரியா? அதுக்கான ஆன்சருக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. 2க்கான ஆன்சருக்கையும் எப்படி மார்க் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த கண்டிப்பாக அந்த பாயிண்ட் இருந்தால் தான் நமக்கு மார்க் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இந்த சின்ன சின்ன எழுத்து பிழைகள் இருக்குது உங்களுக்கு. எழுத்து பிழைகள்னால
1/2 மார்க், இங்கே ஒரு 1/2 மார்க் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கடிதம். கடிதம்க்கு எப்படி மார்க் அலாட் பண்ணுவாங்கன்னு பாருங்க. தம்பிக்கு கடிதம், இது வந்து இந்த மாதிரி எழுதுனா இடம் 4க்கு 1/2 மார்க்கு, விழித்தல் 1/2 மார்க்கு, கடித செய்தி 2 மார்க்கு, இப்படிக்கு ஒப்பம் 1 மார்க்கு, உரைமேல் முகவரிக்கு 1 மார்க்கு. அதே நீங்க வந்து ஃபார்மல் லெட்டர் அட்டன் பண்ணீங்கன்னா அனுப்புறருக்கு 1/2 மார்க்கு, பெறுநருக்கு 1/2 மார்க்கு, விழித்தல் பொருள் 1/2 மார்க்கு, கடித செய்தி 2 மார்க்கு, முடிவு ஒப்பம் 1/2 மார்க்கு, இடம் 4 1/2 மார்க்கு, உரைமேல் முகவரிக்கு 1/2 மார்க். சரியா? ஸோ அதுலேயும் வந்து நம்ம எழுத்துப்பிழை இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ 5 மார்க் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் படத்தை கண்டு கவினுரை எழுதுதல். சின்ன ஒரு காற்றில்லாமல் சுவாசம் இல்லை, சுவாசம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அது சாதா அப்படி போட்டிருக்காங்களான்றது தெரியல. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிறங்க எழுதும்போது. அதுக்கப்புறம் 42வது கேள்வி. 42வது கேள்வியில் மொழிபெயர்ப்பு மாணவர் பின்பற்ற வேண்டிய அறங்கள் அந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. 5 மார்க் முழுமையாக வாங்கியிருக்காங்க. சரியா? அடுத்து இதில் பகுதி 5 நமக்கு நெடுவினாக்கள். இதில் மொத்தம் நமக்கு 3 நெடுவினா கேட்பாங்க. பொதுக்கட்டுரை 1. சரி, அது வந்து நம்ம இந்த மாதிரி குறிப்பு சட்டகம் போட்டு ஒவ்வொரு தலைப்புகளுக்கு கீழேயும் இப்படி அழகாக எழுதுங்க. ஒவ்வொரு தலைப்பையும் வந்து அழகாக இப்படி வட்டம் விட்டு மேகம் டிசைன் மாதிரி போட்டு நம்ம எழுதணும்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதில் 1 மார்க் போயிடுச்சு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் காரணம். அடுத்து 2வது கேள்வியிலையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. சரி, அனுப்பினான் அப்படின்றதுக்கு அனுப்பினான்னு எழுதியிருக்காங்க. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதில் 1 மார்க் போயிடுச்சு. அடுத்து 3வது நெடுவினா, அதில் 2 மார்க் குறைஞ்சிருச்சு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ லாஸ்ட்டாக எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய பக்கங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி கோடு போட்டு அடிச்சு விட்டுருங்க. சரியா? ஸோ இந்த சொன்ன விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எழுதுங்க. நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? தேங்க்யூ.